இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு ஊர்ல வந்து ஒரு பெரிய கடல் இருந்துதான். அந்த கடலுக்கு அடியில வந்து ஒரு கிராமம். கடலுக்கு அடியில அந்த கிராமத்துல வந்து எல்லாத்தையும் அடிமைப்படுத்துற மன்னர் வந்து ஒருத்தர் இருந்தாரு. இப்போ ஒரு வாலிபர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கடல கடந்து தான் பால் டெய்லியும் கொண்டு போய் படகுல வந்து ஊத்திட்டு வருவாரு. அந்த மாரி ஒரு நாள் வந்து ஒரு படகோட்டியும், அந்த பால்காரரும் வந்து படக வந்து ஓட்டிட்டு போயிருக்காங்க. இந்த பையன் என்ன பண்ணிட்டாரு, வேகமா காத்தடிக்கும்போது படகு சாஞ்சிருச்சு. பெரிய புயல் வந்துருச்சு. அதனால அந்த பையன் வந்து கடல்ல மூழ்கி கடலுக்கு அடியில அந்த கிராமத்துக்கு போயிட்டாரு. மன்னர் வந்து அவர அடிமைப்படுத்துறதுக்காக கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பையன் வந்து, "மன்னா, அதிகமான புயல் அடிச்சிருச்சு. படகு வந்து சாஞ்சிருச்சு. அவங்களுக்கெல்லாம் நீச்சல் தெரிஞ்சிருச்சு. நான் மட்டும் இங்க வந்துட்டேன். என்னை மன்னிச்சு விட்டுருங்க" அப்படின்னு கேட்டிருக்காரு. மன்னர் வந்து ஒரு வாய்ப்பு குடுத்து அவர அனுப்பி விட்டுட்டாங்க. இதே மாரி 2வது வாட்டியும் வந்து பால் கொண்டு போறதுக்காக படகுல வந்து அந்த சிறுவன் வந்து வந்திருக்காங்க. திருப்பி வேகமான புயல் அடிச்சு படகு வந்து சாஞ்சிருச்சு. அந்த சிறுவன் என்ன பண்ணிட்டாரு, திரும்பி வந்து அந்த கடலுக்கடியில இருக்கிற கிராமத்துக்குள்ள வந்து போயிட்டாரு. அப்பயும் அந்த மன்னர் வந்து, "உன்னை நான் அடிமைப்படுத்த போறேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பையன் வந்து, "மன்னா, பெரிய சூறாவளி காற்று வந்துருச்சு. படகு வந்து மூழ்கிருச்சு. அதனால இங்க நான் வந்துட்டேன். என்னை மன்னிச்சு விட்டுருங்கன்னு" சொல்லியிருக்காரு. 2வதா மன்னர் ஒரு வாய்ப்பு குடுத்து, "போ" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு முறை வந்து படகுல வந்து பால் கொண்டு போறதுக்காக அந்த பையன் படகுல வந்திருக்காரு. படகோட்டி வந்து சரியா படகு ஓட்டாம பெரிய சூறாவளி காத்து வந்து படகு வந்து கவிழ்ந்துருச்சு. அந்த பையன் திருப்பியும் தண்ணீல மூழ்கி, திருப்பியும் வந்து அந்த கடலுக்கு அடியில இருக்கிற ஒரு கிராமத்துக்கு வந்து அந்த பையன் வந்து வந்துட்டாரு. "மன்னா, ஏன் நீ திருப்பி வந்த?" அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பையன், "படகோட்டி சரியா படக ஓட்டல. பெரிய காற்று வந்துருச்சு. சூறாவளி காற்று வரவும் நான் இங்க வந்துட்டேன். எனக்கு எப்படியாவது ஒரு வாய்ப்பு குடுங்க. நான் அந்த இடத்துக்கு இனிமே வரமாட்டேன். போயிடுறேன்" அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த மன்னர் வந்து, "டேய், உனக்கு வந்து படகோட்டினால நீங்க வரல. சூறாவளி காத்துனாலயும் நீங்க வரல. உனக்கு நீச்சல் தெரியாதனால தான் நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க. ஃபர்ஸ்ட் நீ வந்து நீச்சல கத்துக்கோ" அப்படின்னு மன்னர் வந்து அறிவுரை சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் பண்றோம், நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, சுத்தி நடக்கிறத பார்க்காம நம்ம மேல என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாமே நமக்கு சக்சஸ் கிடைக்கும். தேங்க் யூ.